நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வ வழிபாடு என்பது புதிதாக தோன்றியது அல்ல. அது பண்டைய காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருந்துள்ளது. தெய்வங்களின் தோற்றம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவை அனைத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக தீர்க்கதரிசிகள், ஆன்மீக போதகர்கள், ஆன்மீக குருமார்கள் போன்றவர்கள் எழுதி வைத்துள்ள சுவடிகள், ஞானிகள் மற்றும் முனிவர்களின் சொற்பொழிவுகள் போன்றவற்றால் இன்றளவும் பரப்பப்பட்டு வந்துள்ளன. மிக பழமையான நூல்களான ரிக்வேத நூல் மற்றும் வேதகாலத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய கால புராண நூல்கள் பலவும் பனைமரத்தின் இலைகளில் எழுதப்பட்டு இருந்ததாகவும், அந்த ஓலைகள் பலவும் காணாமல் போய்விட்டதாகவும், அவை இன்று வரை கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளன அல்லது இயற்கையால் அழிந்து போயிருக்கலாம் எனவும் நம்பப்படுவதினால் துரதிர்ஷ்டவசமாக நம் படைப்பின் நியதியும் தத்துவங்களும் காலம் காலமாக வாய்வழி கதைகள், பிரசங்கங்கள், ஆன்மீக குருமார்கள் மற்றும் ஞானிகளின் சொற்பொழிவுகள், உரைகள் இவற்றின் மூலமாக தொடர்ந்து நமக்கு கிடைத்து வந்துள்ளன. தொலைந்து போய்விட்டதாக கூறப்படும் அந்த நூல்களில் காணப்பட்ட படைப்பின் இரகசியங்களும் குலதெய்வ வழிபாடு உட்பட அனைத்து தெய்வீக சக்திகளும் பல சமயங்களில் தெய்வீக முனிவர்களுக்கு அந்தந்த தெய்வங்களினாலேயே உபதேசிக்கப்பட்டு உள்ளதாக கருதப்படுவதினால் அவர்கள் கூறி வந்திருந்த வாய்மொழி கதைகள் மற்றும் போதனைகள் மூலம் அவை மக்களிடம் பரவியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.